அது மாதிரி நமக்கு ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது. இந்த சோலார் இப்போது இந்த காலகட்டங்களில் அரசாங்கமோ வங்கிகளோ நமக்கு உதவி செய்கிறாங்க. இவங்க ஸ்டான்லி தாமஸ் சார் கிதியோன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு இந்த புதிய ஏற்பாடு அச்சடிக்கும் அதை விநியோகிக்கும் துறையில் இருக்காங்க. இவங்க நம்ம காஸ்பல் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, சுவிசேஷ ஊழியத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மின்சார பயன்பாடு எவ்வளோ தேவையோ அதை முன்னாடியே உட்காந்து நம்ம பேசுகிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவை இருக்கும், அது எப்படி நம்ம சரியான முறையில் அதை நியாயமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு முதலீட்டு அந்த திறன் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே சோலார் போட்டுக்கலாம். ஒரு 2 கிலோவாட்டில் இருந்து நீங்கள் 20 கிலோவாட் வரைக்கும் நம்ம வீடுகளுக்கு போடலாம். 10 கிலோவாட் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் 10 கிலோவாட்டுக்கு மேலே போட போகிறீங்க அப்படின்னா நெட்வொர்க் சார்ஜஸ் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். இன்வெர்ட்டருடைய ப்ரைஸும் அதிகமாக போகும். அதுக்கு சிஇஐஜி ஆடிட்டிங் இப்படியெல்லாம் போக வேண்டியிருக்கும். அதனால் சாதாரணமாக ஒரு 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், எப்படி நம்ம பேட்டர்னை மாற்றலாம், எந்த வகையில் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் நமக்கு ஆதாயமாக இருக்கும், இப்படியெல்லாம் முதல்ல நம்ம பேசிக்கிடணும். பேசி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது 100% திருப்தியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.